My dear students, this is class 12 maths exercise 1.1 la question number 12 பார்க்க போறோம். Find a matrix A for which A into some matrix equal to some matrix. இங்க பாருங்க இதை வந்து some B ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து C ன்னு எடுத்துக்கலாம். ஸோ A B equal to C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் பியும் சியும் கொடுத்துட்டாங்க. A என்னான்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டாவது பொசிஷனில் இருந்தால் இந்த பக்கம் கொண்டு போகும்போது அஃப்கோர்ஸ் இன்வெர்ஸ் ஆகும், பட் ரெண்டாவது பொசிஷனில் தான் போய் நிற்கும். பாருங்கள், ஏ ஈக்குவல் டு சி ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் இருக்கும். பி இங்கே ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறதுனால இங்கே போய்ட்டும் ரெண்டாவது பொசிஷனுக்கு தான் போகும், பட் இன்வெர்ஸ் ஆகிடும், பி இன்வெர்ஸ். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ பி இன்வெர்ஸ். ஓகே, ஸோ பி வந்து என்ன? 5 3 -1 -2. ஸோ நம்ம பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயிண்ட் பி வேணும், டெட்டர்மினன்ட் வேல்யூ பி வேணும். ஓகே, டெட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் பி லீடிங் டயகனல் 5 2s are 10 பட் -10, தென் மைனஸ் செகண்ட் டயகனல் -1 into 3 வந்து -3 பட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். அப்போ என்ன ஆகும்? -10 + 3 ஈக்குவல் டு -7. அப்போது டெட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் பி வந்து -7. இப்போ அட்ஜாயிண்ட் பி எடுத்துடலாமா? அட்ஜாயிண்ட் பி ஈக்குவல் டு லீடிங் டயகனல் மெம்பர்ஸை இன்டர்ஷிப்ட் பண்ணணும். அதாவது -2 இங்கே போயிடும், 5 இங்கே வந்துடும். செகண்ட் டயகனல் சிம்பிள் மட்டும் மாற்றணும், அதாவது -3 இது +1. ஸோ பி இன்வெர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/-7. நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் மேலே வச்சுக்கிறேன் நியூமரேட்டருக்கு. ஸோ அதுக்கு பக்கம் அட்ஜாயிண்ட் பி எடுத்து போடணும். -2 -3 1 5. ஓகே, நம்ம பி இன்வெர்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்க போகலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதலாமா? ஏ ஈக்குவல் டு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே எழுதுகிறேன், சி இன்ட்டு பி இன்வெர்ஸு. ஸோ ஏ ஈக்குவல் டு சி யார் பாருங்கள், 14 7 7 7. ஸோ சி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், 14 7 7 7 இன்ட்டு பி இன்வெர்ஸ் யார்? -1/7 -2 -3 1 5. ஓகே, இப்போ நம்ம இந்த மைனஸ் மட்டும் உள்ளே கொடுத்துடுவோம். அப்போது இந்த 1/7 நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1/7 முன்னாடி எடுத்துட்டேன். இதுக்குள்ளேருந்து 7 மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். 7 மட்டும் வெளியே எடுத்துடலாம். அப்போது உள்ளே என்ன நிற்கும்னா 2 1 1 1. ஏன்னா அந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணுறதுனால நான் அதை வெளியே எடுத்துடுறேன். அது போக மீதி என்ன இருக்குது? இந்த மைனஸ் தான் நம்ம உள்ளே கொடுத்துட்டோம்ல. அப்போது 2 3 -1 -5 ஆகிடும். அதாவது மைனஸ் உள்ளே எடுத்த பிறகு மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். ஓகே, ஸோ மைனஸ் நான் உள்ளே எடுத்துட்டேன். அப்புறம் இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம். அது போக இவங்க ரெண்டு பேரையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது 2 2s are 4 1 into -1 1 -1. ஓகேவா? ஸோ 2 2s are 4 1 into -1 -1. தென் first row second column 2 3s are 6 1 into -5 -5. Then second row second first column 1 2 is 2 1 into -1 -1. Then second row second column 1 3 is 3 1 5 is 5 but -5. So finally A equal to நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 - 1 3 6 - 5 1 2 - 1 again 1 3 - 5 is -2. ஸோ இதுதான் நம்மளோட A. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.